வேதாந்தத்துல மட்டும் இல்ல, தர்க்கத்துல மட்டும் இல்ல, விஞ்ஞானத்துல மட்டும் இல்ல, ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, பொருளாதாரத்துல எங்கேயோ இந்த தேசம் நம்முடைய பாரத பூமி. சாக்ஷாத் நாரதர் தான் புரந்தரதாசரா வந்த வாத்சல்யத்தினுடைய ஸ்வரூபமே அவ தானே. அவ முதல்ல வரா. அலமேல் மங்கா சொல்றா, கண்ணா நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ போய் தரிசனம் பண்ணுவ, ஜாம் ஜாமன் தரிசனம் பண்ணுவ, நீ கவலைப்படாதங்கிற. நீ முத்து மாதிரி ஜொலிக்கிறதுனால தான் பெருமாளே அழகா இருக்க. தினமும் ஒரு பாட்டு மினிமம் பாடிடுவ. ஆனா மினிமம் தான் அது. ஒரு நாளைக்கு 10-12 பாட்டு பாடுவ. எப்போ 6-7 வயசுலாம் பாட ஆரம்பிச்சுட்டார் இல்லையா, 95 வயசு வரைக்கும் பாடிருக்க. தினமும் ஒரு யஜ்ஞம் மாதிரி பாடிருக்க. கடைசியில சொல்லுவார், நம்ம 9 மணிக்கு பார்ப்போம், அவர் சொல்லும் போது இதுக்கு மேல என்னால முடியலன்ட்டார். அவ்வளவு ஒரு ஸ்வர யஜ்ஞமா பண்ணிட்டார். ஞானிகளால முடியும். தியாகராஜ சுவாமிகள் என்ன பண்ண, ராமர் மேல பாடலையா, தீட்சிதர் அம்பாள் மேல பாடலையா, தாசர் விட்டலன் மேல பாடலையா? இன்ஃபேக்ட் புரந்தரதாசர் 30 வருஷத்தை வட்டிக்கு விட்டே கழிச்சார். வட்டிக்கு விட்டு 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 கழிப்பார். ரொம்ப ரசமா சொல்லுவா. என்ன பண்ணுவானா, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், இவர் தான் வட்டிக்கு இது பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து தருவான். நான் மோதிரம் செயினை. அவர் என்ன பண்ணுவார், சுச்சோ உனக்கு மோதிரத்தை அடகு வைக்கிற அளவுக்கு ஆயிடுத்துன்னு தேய்ச்சிட்டே இருப்பார். இந்த பக்கம் பேசிகிட்டே இருப்பார், இந்த பக்கம் தேய்ச்சிட்டே இருப்பார். தங்கத்தை கொஞ்சம் உருவின்னு விட்டுருவார். சரி பரவாயில்ல, என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை, இந்த 10 ரூபாயை வச்சுக்கோன்னு கொடுப்பார். அவன் நினைச்சுமா 10 ரூபாய் இனாமாவே கொடுக்குறான் பாருன்னு. இவர் 100 ரூபாய் தங்கத்தை தேய்ச்சி எடுத்திருப்பார். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் புரந்தரதாசர். கடைசியில சொல்றார், 30 வயசுக்கு அப்பா புரந்தரதாசருடைய 20 வயசுல 1 கோடி ரூபாய் வச்சுட்டு போனார். நீங்க நினைச்சுக்கலாம், அந்த காலத்து 1 கோடி பாருங்க. இந்தியா ஒரு பாப்பர் கண்ட்ரி அப்படிங்கிறது இல்லை. அந்த காலத்துல இந்தியாவை விட பொருளாதாரத்துல முன்னேறின நாடு எதுவுமே கிடையாது. தத்துவத்துல மட்டும் இல்ல, வேதாந்தத்துல மட்டும் இல்ல, தர்க்கத்துல மட்டும் இல்ல, விஞ்ஞானத்துல மட்டும் இல்ல, ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, பொருளாதாரத்துல எங்கேயோ இந்த தேசம் நம்முடைய பாரத பூமி. அப்பா 1 கோடி ரூபாய் வச்சுட்டு போறார். இவர் என்ன சொல்றாரு, அவருக்கு திருப்தி இல்லை. 1 கோடி கையில இருந்தா அந்த காலத்துல அந்த வீட்டுக்கு மேல ஒரு டாங் வைப்பாளம். இவருக்கு 10 கோடி சேர்த்து 10 கும்பாட்சியா வைக்கணும்னு ஆசை. இந்த காலத்துல வினையே வேண்டாம், நீ ஒரு கும்பாட்சி வச்சனா இன்கம் டாக்ஸ் வந்துருவான், வச்சிருக்கியா அப்படின்னு அப்படி வைப்பாராம். இவருக்கு என்னன்னா 10 கோடி சேர்க்கணும் அப்படின்னு ஆசை. 30 வயசுக்குள்ள 10 கோடி ரூபாய் சேர்த்துட்டார் புரந்தரதாசன். அப்புறம் தான் பாடுறார், மோச போதே நல்லா சகலவு வாசுதேவ பல்லா. மோசம் போயிட்டேனா, மோசம் போனேன் நானே, இப்படி மோசம் போனேன் நானே. பாசுராங்க ஸ்ரீ வாசுகி சயனனா, பாசுராங்க ஸ்ரீ வாசுகி சயனன சாசிர நாம பலே சாகி படி சதே. மோச போதே நல்லா சகலவு வாசுதேவ பல்லா. அவர் பாடுறார், ದುಷ್ಟ ಜನರ ಕೂಡಿ ನಾದಿ ಭೃಷ್ಟನಾದೆ ನೋಡಿ. துஷ்ட மக்களோட சேர்ந்தேனேன்னு திட்டுறார். நம்மளெல்லாம் திட்டுறாரான்னு தெரியல. அவர் ஏற்கனவே சாக்ஷாத் நாரதர் தான் புரந்தரதாசரா வந்தார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு வில்லங்கத்துல மாட்டிக்கும் போது நீ பூலோகத்துக்கு போனோடனே அவர் வரவே மாட்டேன்ட்டார். ஏன்னா இந்த பூலோகத்து மக்கள்லாம் எனக்கு தெரியும், அவன் ஒன்றும் பக்தி பண்றேன்னு ரூட்டு மாறி போயிடுவான், நானும் எங்கேயோ போயிடுவேன் டைவர்ட் ஆகி, நான் போவே மாட்டேன்னார். அப்புறம் பகவான் பிடிச்சி வச்சு, நீ ரூட்டு டைவர்ட் ஆனா கூட உன்னை சரியா ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் இருக்கேன், நீ போன உடனே தான் அவர் வந்தார். இப்படி மகான்கள் எல்லாம் ரூட்டு மாறுறது எதுக்காகன்னா, மகான்களே ரூட்டு மாறினாலாங்கிறது கிடையாது. நம்மளாம் ரூட்டு மாறும்போது அப்பப்போ ஸ்ட்ரீம்லைன் ஆயிக்கணுங்கிறத காண்பிச்சு கொடுக்கறதுக்கு தான் அவள் ரூட்டு மாறுறான். நான் அவளுக்கு எல்லா ரூட்டும் தெரியும். இப்படி வந்தது, இப்படி பண்ணா, பணத்தாசை வச்சார், பணத்தாசை போச்சு, இப்படி பக்தி பண்ணார், இப்படி வந்தார், இப்படிங்கிறத பாதையை காண்பிக்கிறதுக்கு. இப்படி அவளோட டோட்டல் சரண்டர், பரிபூர்ண சரணாகதி மட்டும் இருந்தால் மட்டுமே இது பாசிபிள் இல்லையா? அன்னமையா களைச்சு போய் அந்த கூட்டம் எல்லாம் வேகமாக போயிடுது. இவர் பாடிட்டே போனார்னா, இவர் சரணத்தை முடிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்டார். அப்போ கூட்டம் வெயிட் பண்ணுமா என்ன? டூர் வந்தவாள்லாம் அப்படி அப்படியே போயிட்டான். கூட வந்த யாத்திரிகாலாம் முன்னேறி போன உடனே தனியாக அந்த உடம்பு வேற ரொம்ப டயர்டாக இருக்குது, எத்தனை நாள் தூங்கலை, அப்படியே சோர்வாக படுத்துட்டு இருக்கார். தாங்குமா ஜெகன் மாதாவுக்கு அம்மா தாயார் தான், அலமேலு மங்கா தான் முதல்ல கிளம்பி வரா.
வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். வாத்சல்யத்தினுடைய ஸ்வரூபமே அவ தானே. அவ முதல்ல வரா. அலமேலு மங்கா சொல்றா, கண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் தரிசனம் பண்ணுவ, ஜாமன் தரிசனம் பண்ணுவ, நீ கவலைப்படாதங்கிற அம்பாளுடைய அந்த தரிசனத்தை பார்த்த அப்புறம் அம்பாளை பத்தி பாடுறார். அலமேலு மங்கா தாயாரை பத்தி பாடுறார். அலமேலு மங்கா தள்ளி அலமேலு மங்காவை பத்தி பாடுறார். அம்மா உன்னுடைய அந்த அந்த ஸ்வரூபத்துக்கு ஈடு இடம் உண்டா அப்படின்னு பாடுறார். அலமேலு மங்க நீ அபிநவ ரூபமோ ஜலஜாக்ஷு கண்ணோல சவுலி சேவம். அலமேலு மங்க நீ அபிநவ ரூபமோ ஜலஜாக்ஷு கண்ணோல சவுலி சேவம். गरुडाचलादीशु गणवक्षणमुननुंति परमानंद संपरितवै निरदनमुनु जूपि निरंतरमुनादुनि निरदनमुल जूपि निरंतरमुनादुनि हरुशिंबकाजे सिद्धि कड़म. अलमेलु मंग नी अभिनव रूपमो जलजाक्षु कन्नूलको सौली जेवम. शशिकिरणमुलको चलुवुलु शूलो विशतमुखामित वेदजल्लुचु रसिगत पेंपुन करगिंची एप्पुडु नी रसिगत पेंपुन करगिंची एप्पुडु नी वसमु చేసుకుంటి వల్లభునోయమ్మ. అలమేలు మంగ నీ అభినవ రూపము రెట్టడి శ్రీ వెంకటరాయనికి నీవో పట్టపురాణి పరకుచు వడ్డి మాకులిగిరిల్చు వలబు మాటల విభు జడ్డి కొనియూరమున సదమై దివం. అలమేలు మంగ నీ అభినవ రూపము జలజాక్షు కన్నులకు సౌలి జవం. புது ஆங்கிள் அம்பாளை கொண்டாடுறார் தாயார. அவர் சொல்ற, அலமேலு மங்கா நீ ஜொலிக்கிற, எப்படி ஜொலிக்கிறன்னா முத்து மாதிரி ஜொலிக்கிற. நீ முத்து மாதிரி ஜொலிக்கிறதுனால தான் பெருமாளே அழகா இருக்கார். நீ கவலைப்படாத, பெருமாள்லாம் அழகு நினைச்சுக்காத, உன்னால தான் பெருமாளுக்கே அழகு அப்படிங்கிற. ஏன் இருக்க அப்படின்னா அவருடைய வக்ஷஸ்தலத்துல குடிக்கொண்டிருக்க. நீ சந்தோஷமா இருக்கிறதுனால தான் பெருமாள் சந்தோஷமா இருக்க. நீங்களே சொல்லுங்க, உங்க ஆத்து மாமி சந்தோஷமா இல்லாம நீங்க சந்தோஷமா இருப்பீளோ? உங்களை சந்தோஷமா இருக்கதா விட்டுருவாளா இல்லையா? அப்போ மகாலட்சுமி சந்தோஷமா இருக்கிறதுனால அந்த சந்தோஷமும் அந்த 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 ஆரவாரமும் பெருமாளுக்கே அப்படியே பிரதிபலிக்கிறதா. அப்படியே அப்படியே நிலா மாதிரி ஜொலிக்கிற அப்படின்லாம் சொல்லி வெங்கடராயனுடைய ராணி நீ, பட்ட மகிழ்ச்சி நீ அப்படிங்கிற. வெங்கடராயன் ராஜா, பெருமாள் யாரு? ராஜா, ராஜாதி ராஜ. அந்த ராஜாவுடைய பட்ட மகிழ்ச்சி நீ அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெருமை. நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு பாட்ட முடிச்சிட்ட. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.